சேலம் அரசு அருங்காட்சியகம் புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கட்டிடத்தை திறந்து வைத்தனர். சேலம் அஸ்தம்பட்டி அருகே 50 சென்ட் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 5 கோடி ரூபாய் செலவில் அருங்காட்சியகம் கட்டுமான பணிகள் தொடங்கியது. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோர் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து பழங்கால சிலைகள், வரலாற்று நாணயங்களை பார்வையிட்டனர். புதிதாக திறக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை கல்லூரி மாணவ மாணவிகள், வரலாற்று ஆர்வலர்கள் பார்வையிட்டனர். அருங்காட்சியகம் திறக்கப்பட்ட இந்த நாள் சேலம் வரலாற்றின் ஏடுகளில் பொன்னெழுத்துகளில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பொன்னான பக்கம். மாண்புமிகு தமிழக அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையில் அவருடைய திருக்கரங்களால் இந்த அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. பல்வேறு கல்லூரிகள், அமைப்புகள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. பல்வேறு விதமான காட்சி பொருட்கள் இங்கே அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது.